ஹாய் மை டியர்ஸ். இப்போது இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஹூக்ஸ் வந்து மாட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு எட்ஜில் மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்டிச் பண்ணலாம். எதுக்காக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வந்து கீழே வச்சு அடிப்போம். சரிங்களா? இந்த ப்ளவுஸுக்கு கீழே வச்சு அடிக்கும் போது இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்படி கீழே வைக்கும்போது ஃபோல்ட் பண்ண மாதிரி தெரியுதா? ஸோ எந்த பிசுறும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போது இங்கே ஒரு மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மடிச்சுட்டு அது மேலே எடுத்து இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து வச்சுருங்க. சரிங்களா? வச்சுட்டு அப்புறம் இங்கே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ இந்த இடம் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சா? இப்போலாம் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீஸை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணலாம், ட்ரிபிளாக ஃபோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இது ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டபுளாக ஃபோல்ட் பண்ணியாச்சா? ஸோ இந்த எண்டில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஏன்னா அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். இப்போ இது வந்து மடிச்சாச்சு. இங்கே ஓரமாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். எதுக்கு நான் இதை போடுறேன்னா, நான் இங்கே வந்து ஸ்டிச் பண்ணும்போது இது விலகிடக்கூடாது, அதனால நான் இதை போடுறேன். நான் ஹூக்ஸ் வந்து 5 வைக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து மாட்டுறதுக்கும் நான் 5 வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக தெரியுதா? இங்கே ஒரு மார்க்கு, இந்த எண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க். அப்புறம் இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி ஃபோல்ட் பண்ணி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இப்போது 5 மார்க் போட்டாச்சு. பார்த்தீங்களா? ஸோ 5 மார்க் போட்டாச்சு. இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணல இல்லையா? ஸோ இங்கே இந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வரணும்னா, இப்படி வி ஷேப்பில் வரணும். பாருங்க, நான் போட்டு காட்டுறேன். இப்படி வி ஷேப்பில் வரணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணலாம் வி ஷேப்பில். நீங்கள் 2-3 தையலெல்லாம் அடிக்க வேணாம். ஒரு தையல் அடிச்சுட்டு அதை அப்படியே வந்து நம்ம ரஃப் தையல் அடிப்போம் இல்லையா, அதை அப்படியே அடித்தோம்னா அது அப்படியே ரிவேஸ் போயிட்டு முன்னாடி வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு தையல் காட்டுற மாதிரி உங்களுக்கு. ஸோ பாருங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஹூக்ஸை மாட்ட போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து இந்த 4 பீஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 5யும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஸோ இங்கே தான் வந்து கொக்கி மாட்டுறது இந்த கேப்பில். ஸோ இந்த பீஸ், ஸோ இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் வந்து நம்ம கொக்கியை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னு பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.